வணக்கம். செந்தழல் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்களிப்பு. கிளிநொச்சியில் 3865 பேர் வாக்களிக்க தகுதி. மர்ம நபர் அழைத்துச் சென்ற சிறுவன் சடலமாக மீட்பு. வெளியாகிய சிசிடிவி காட்சியால் அம்பாறையில் பரபரப்பு. டான் பிரியஷாத் முகநூலில் பகிர்ந்த இறுதிப் பதிவு சமூக வலைதளங்களில் வைரல். யாழில் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. 2 இளைஞர்கள் கைது. யாழில் மாணவனை மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற பெண். போலீசாருக்கு கிடைத்த தகவல். வவுனியாவில் ஒருவர் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் நாளைய தினம் நடைபெறவுள்ள தபால் மூல வாக்களிப்பில் 3865 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக பதில் மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு நாளை முதல் இடம்பெறவுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, கண்டாவளை மற்றும் பூநகரி ஆகிய 3 பிரதேச சபைக்காக தபால் மூலம் 3865 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,02,387 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 3 சபைகளுக்கும் 66 பேரை தெரிவு செய்வதற்காக 659 பேர் போட்டியிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பற்ற நீர்க்குழியிலிருந்து சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று சமாந்துறை போலீஸ் பிரிவில் பதிவாகியுள்ளது. அம்பாறை மாவட்டம் சமாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புறநகர் பகுதியான உடங்கா 2 பவுஸ்மாவத்தை பகுதியில் 3 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் நீர்க்குழியில் இருந்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சமாந்துறை போலீசார் தெரிவிக்கின்றனர். 3 மணித்தியாலமாக அப்பகுதியில் காணாமல் சென்றிருந்த குறித்த சிறுவனை பொதுமக்களுடன் இணைந்து போலீசாரும் தேடிய நிலையில் அச்சிறுவனின் வீட்டுக்கரையில் உள்ள வெற்று பாதுகாப்பற்ற நீர்க்குழிக்குள் மரணமடைந்த நிலையில் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுவன் தவறி குறித்த குழியில் விழுந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு போடப்பட்டாரா என மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இந்த சம்பவத்தில் கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காணொலி ஒன்றில் இனம் தெரியாத நபர் மரணமடைந்த சிறுவனை அழைத்துச் செல்லும் காட்சி ஒன்று பதிவாகியுள்ளது. எனினும் சிறுவனை யார் அழைத்துச் செல்கின்றார்கள் என்பது தெளிவாக அடையாளம் காண முடியாமல் விலை குறித்த குழிக்குள் சிறுவன் எப்படி விழுந்தார் என்பதும் குறித்து குழப்பமான ஒரு நிலையும் காணப்படுகின்றது. ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டம் தொடர்பாக துப்பாக்கிச் சூட்டில் பலியாகிய டான் பிரியசாத் பகிர்ந்த முகநூல் பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சமூக செயற்பாட்டாளரான டான் பிரியசாத் நேற்றைய தினம் இரவு 9:10 மணியளவில் வெல்லம்பட்டியவில் உள்ள லக்ஷந்த 7 அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மேல் தளத்தில் இனந்தெரியாத நபர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது இவ்வாறு இருக்க டான் பிரியசாத் தனது முகநூலில் பகிர்ந்த பதிவொன்று தற்போது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெறுவதற்கு சுமார் 3 மணித்தியாலத்திற்கு முன்பதாக ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டம் ஒன்று தொடர்பான நக்கல் பதிவொன்றை பகிர்ந்திருந்தார். இதன் பின்னர் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலேயே அவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இந்த நாட்டில் அரச பயங்கரவாதம் ஒன்று மேலோங்கி வருவதாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் 2 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அராலி வீதி பொம்மைவழி பகுதியிலேயே 2 இளைஞர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து 620 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மீன்பட்டிகளுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு வரப்பட்ட 2 கிலோ 40 கிராம் ஐஸ் போதைப் பொருள் பொதிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னாரில் இருந்து கொழும்பு பேலியகொடை மொத்த விற்பனை மீன் சந்தைக்கு மீன்களை ஏற்றி வரும் லொரிக்குள் மீன்பட்டிகளுக்குள் மறைத்து வைத்து 80 லட்சம் பெறுமதி வாய்ந்த 2 கிலோ 40 கிராம் ஐஸ் போதைப் பொருள் பொதிகளுடன் ஒருவர் மேல் மாகாண தென்பகுதி குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் மட்டக்குழி பிரதேசத்தில் உள்ள வீடமைப்பு தொகுதியில் வாழும் 45 வயதுடைய சந்தேக நபர் இவ்வாறு பலமுறை போதைப் பொருட்களை கொழும்பு கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மன்னார் பிரதேசத்தில் மீன்பிடிக்க செல்லும் வள்ளங்களில் இருந்து இந்தியாவிலிருந்து இப்பிரதேச கடல் பிரதேசங்களில் மீன்பிடிப்பதற்காக வரும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடலோரத்தில் இருந்து இப்போதைப் பொருள் வியாபாரம் கடத்தல் நடைபெறுவதாக சந்தேக நபரின் விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளதாக
மேல் மாகாணத்தின் தெற்கு குற்றத்தடுப்பு போலீசார் மேலதிக விசாரணையை சந்தேக நபரிடமிருந்து விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். தரமேடில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவன் ஒருவனை மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் ஒருவர் மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று மட்டுக்கோட்டை இந்து கல்லூரிக்கு அருகாமையில் நடைபெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்றது. சிவரூபன் லோசனன் என்ற 12 வயதுடைய மாணவன் வளமை போன்று தனது துவிச்சக்கர வண்டியில் பாடசாலைக்கு சென்றுள்ளார். பாடசாலையின் அருகாமையில் குறித்த சிறுவன் சென்ற நிலையில் பின்னர் மோட்டார் சைக்கிளில் வந்த பெண் ஒருவர் தன்னை மோதியதில் தான் துவிச்சக்கர வண்டியுடன் வீதியில் விழுந்ததாக சிறுவன் தெரிவித்துள்ளார். அத்துடன் விபத்தில் சிக்குண்டு காயங்களுடன் விழுந்து கிடந்த தன்னை பொருட்படுத்தாத அந்த பெண் தனது மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வாரிக்குட்டியூர் பகுதியில் சட்டவிரோத சாராயம் விற்பனை செய்யப்பட்டதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்றைய தினம் இரவு வீடொன்றில் சோதனை செய்த போலீசார் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத சாராயத்தை கைப்பற்றினர். அதனை உடமையில் வைத்திருந்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 48 வயதுடைய நபர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செந்தில் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எங்களுடைய அடுத்த செய்தி அறிக்கையை நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள்.